திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி கார்கேவின் முடிவு என்று மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கார்கேவின் முடிவை ராகுல் காந்தி ஏற்றார் என்றும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். ப. சிதம்பரம் சீனியர் ப. சிதம்பரம் உள்ள வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு. அப்பதான் அந்த கூட்டணி இறுதி முடிவை பெறுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ப. சிதம்பரம் சோனியா காந்தி அவர்கள் வழியா பேசி இந்த கூட்டணியை இறுதி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதுல ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்தோட்டம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு. திரு கார்கே அவர்கள் திரு ப. சிதம்பரம் அவர்களை அனுப்பி வைத்ததும் அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவரும் ரெண்டு பேரும் போனார். அதனால திரு கார்கே அவர்கள் எடுக்கிற முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். ராகுல் காந்தி அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், நானும் ஏற்றுக்கொள்வேன், அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வோம். எங்க கட்சியை பொறுத்த மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எடுக்கின்ற முடிவுகளை அப்படியே ஒத்துக்கிறது தான் காங்கிரஸ்காரங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அப்படித்தான் பழகப்பட்டிருக்கோம். ராகுல் எடுத்த முடிவு இல்ல, காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் எடுத்த முடிவு. அதற்கு ராகுல் காந்தி அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் அவரும் ஒரு காங்கிரஸ் முக்கிய தலைவர். அவரை தலைவர் எடுத்த முடிவை அப்படியே ஏற்றுப்பாங்க. நீங்க ராகுல் காந்தி அவர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கும் போது ராகுல் காந்தி ஆரம்பத்திலிருந்தே என்ன மனநிலையில இருந்தார்? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே காங்கிரஸுக்கு என்று ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய. அதே போல ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு நீண்ட உறவு வைத்திருப்பவர். அவரை பொறுத்த மட்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டார் என்பதையும் நாம் மறந்துவிட. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன அவமானங்கள் நடந்தது? நீங்க சொல்ற மாதிரி மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரீங்க இல்லையா? என்ன அவமானங்கள் நடந்தது? அது தேர்தல் நேரத்தில் பேசி முடிச்சாச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே பேசுவோம். இப்போ இது பேச ஆரம்பிச்சோம்னா அதுதான் நீங்க பெரிய செய்தி ஆகும். அதை தேர்தல் முடியட்டும், தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பேசுவோம். பத்தி இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை இருக்கணும் அப்படிங்கிற குரல்களும் மேலிருந்திருக்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் தான் எதிர்கட்சிகளுடைய முகம். அவரை பொறுத்த மட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக அவர் எதிர்த்து நிற்கும் போதுதான் எதிரணியில் இருக்க பாஜக குதிச்சு ஆடுறாங்க. அதனால இந்தியா கூட்டணியுடைய ஒரே முகமாக இந்தியா முழுவதும் இருப்பது என்பது ராகுல் காந்தி. மாநில அளவிலே பல தலைவர்கள் இருக்காங்க. மாநில லெவலில் பண்ணலாம், இதை மெகா லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி. மொத்தமா 30 ஸ்டேட்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க குஜராத்ல போய் அகிலேஷ் பண்ண முடியுமா? மம்தா பண்ண முடியுமா? ஸ்டாலின் பண்ண முடியுமா? அண்ணன் திருமா போய் பண்ண முடியுமா? இத்தனை மாநிலங்களில் பண்ணக்கூடிய ஒரே நபர் ராகுல் காந்தி தான்.